Hi guys, welcome back to our channel. இது நம்மளோட செகண்ட் எபிசோட் ஆஃப் பிளேஸ்மெண்ட் சீரிஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி, டேட்டா டைப்ஸ் அண்ட் டைப் காஸ்டிங் பார்க்க போறோம். ஸோ இந்த 5 கான்செப்ட் இந்த வீடியோல பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நமக்கு டைம் ரொம்ப இல்ல. ஏன்னா நம்ம 3 மந்த்ஸ்க்குள்ள நம்ம முடிக்கணும். ஸோ அந்த பிளானிங்ல நான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியிற மாதிரியும் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோடயும் நான் இந்த செஷன் எடுத்துட்டு போறேன். ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஓகே. நான் இப்ப என்னோட ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. இது மாரி தான் உங்களோட ஜாவா ஐடி இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க நார்மலா ஃபர்ஸ்ட்டு நீங்க எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஃபர்ஸ்ட்டு நீங்க இதெல்லாம் கேட்காதீங்க. என்னன்னு கேட்காதீங்க. இது எல்லாமே இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிலாம் இருக்கணும். ஓகேவா? இப்ப கிளாஸ் நேம் இங்க மேல இருக்கு பார்த்தீங்களா? டாட் ஜாவான்னு பக்கத்துல ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? டுட்டோரியல்னு. அதுதான் உங்களோட கிளாஸ் நேம் ஆக்சுவலி. ஆக்சுவலி இது நீங்க டுட்டோரியல் நீங்க அடிச்சுக்கோங்க. கிளாஸ் டுட்டோரியல். ஓகேவா? அடிச்சு முடிச்சுட்டு ஜஸ்ட் ஓப்பன் பிராக்கெட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்க இதுல ஒண்ணு குடுக்க வேண்டியது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ஸ். ஓகேவா? இதுவரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுச்சா? ஆக்சுவலி இங்க நீங்க கிளாஸ்ன்னு குடுக்குறது, இதையும் ஒரு பப்ளிக் கிளாஸாவே குடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே. நான் இப்ப இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தந்துடுறேன். ஏன்னா நெறைய இதுல ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் இருக்கலாம்னு பார்த்தேன். சரி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மாரி உங்களுக்கு நான் தரேன். ஆக்சுவலி நம்ம எழுதுற எல்லா ஜாவா ப்ரோகிராமே ஒரு கிளாஸ் தான். ஓகேவா? இப்ப நான் இங்க எழுதுற எல்லாமே ஒரு கிளாஸ் ஃபைல்ல தான் ஸ்டோர் ஆகி பைட் கோடா மாறி, அது கம்பைல் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் தரும்ன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோல பார்த்தோமா? ஓகேவா? இது ஒரு கிளாஸ் ஃபைல். ஓகேவா? இது பப்ளிக்ன்னு சொல்றதுன்னா என்னன்னா, இந்த பப்ளிக்ன்னு இருக்கிறது இந்த இந்த லேப்டாப்லயே நீங்க போட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்ப இன்னொரு லேப்டாப்ல எடுத்துட்டு போய் நீங்க கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் பப்ளிக். பப்ளிக்லயே பிரைவேட்ன்னு சொல்லிட்டு இருக்கு. பிரைவேட்னா இந்த கிளாஸ்ல மட்டும் தான் ரன் பண்ணணும்னு சொல்ற மாரி ஒரு இருக்கு. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அத பத்தி இப்போதைக்கு கேர் பண்ணிக்காதீங்க. அத ஊப் கான்செப்ட் வரும்போது நான் அதுல உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? பப்ளிக்னா எங்க வேணா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளாஸ்னா உங்களுக்கே தெரியும். ஜாவா பொறுத்தவரைக்கும் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ்னா நம்ம எழுதுற எல்லா ஃபைலுமே கிளாஸ் ஃபைலா தான் இருக்கும். ஓகேவா? அதனால கிளாஸ் அண்ட் டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் ஃபைலோட நேம். ஓகேவா? நம்ம டுட்டோரியல் டாட் ஜாவான்னு சொல்லிடுவோம். ஸோ நம்மளோட கிளாஸ் ஃபைல் என்னது டுட்டோரியல். ஓகேவா? ஃபைல் நேம் தான் கிளாஸ் நேம். ஓகேவா? அண்ட் பப்ளிக் நம்ம எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டாட்டிக்னா என்னன்னா, இது ஒரு பெரிய கான்செப்ட். ஓகேவா? நான் இப்ப சிம்பிளா சொல்றேன். ஸ்டாட்டிக்னா என்னன்னா, இது ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? இப்போதைக்கு இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக்னா ஆப்ஜெக்ட்ட டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? அண்ட் வாய்ட் மெயின்னா உங்களுக்கே தெரியும். இது ஒரு ரிட்டர்ன் ஒரு ஃபங்ஷன் இது ஓகேவா? நான் ரிட்டர்ன் ஃபங்ஷன். ஓகேவா? அண்ட் இது ஒரு மெயின் ஃபங்ஷன். ஓகேவா? இது எல்லாமே ஒரு மெயின் ஃபங்ஷன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஜாவால. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க சி இப்ப நீங்க எடுத்துக்கோங்க. சி இல்ல சி பிளஸ் இல்ல சி பிளஸ் பிளஸ்ல சி அவுட்ன்னு போட்டு நீங்க பிரிண்ட் பண்ணுவீங்க. அதுவே பைத்தான் எடுத்தீங்கன்னா, பிரிண்ட்ன்னு போட்டு நார்மலா இது பிரிண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஜாவா பொறுத்தவரைக்கும் ஒரு இது இருக்கு. ஜாவா பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் சொல்றது ஒரு கிளாஸ். இது எல்லாமே கிளாஸா தானே இருக்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எப்போதுமே நீங்க அப்பர் கேஸ்ல குடுக்கணும். அப்பர் கேஸ்னா கேப்பிட்டல்ல குடுக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஓகேவா? இதுதான் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த சிஸ்டம்னா ஒரு கிளாஸ். ஓகேவா? இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின். ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்னா என்னதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சிஸ்டம்னா ஒரு கிளாஸு. இந்த அவுட்னா ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? இப்ப நீங்க இந்த இத கிளிக் பண்ணிட்டு கூட என்னால முடியும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் கிளாஸ்க்குள்ள அவுட்ன்னு சொல்லிட்டு அவுட்னா என்னது? ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதெல்லாம் நான் அந்த வேரியபிள் கான்செப்ட்ல நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். அவுட் ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? இந்த அவுட்ன்னு சொல்றது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? இந்த பிரிண்ட்எல்என்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன். நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோமோ, அத பிரிண்ட் பண்றதுக்கான ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஓகேவா? பிரிண்ட்எல்என். சிஸ்டம்னா ஒரு கிளாஸ், அவுட்னா ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். பிரிண்ட்எல்என்னா ஒரு ஃபங்ஷன். நம்ம எத பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. இப்ப நீங்க எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, எல்லாத்துலயுமே கோடிங், புரோகிராமிங் எல்லாமே பொறுத்தவரைக்குமே, கோடிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க எப்பவுமே ஒரு சின்டாக்ஸ் அடிக்கிறீங்கன்னா, பக்கத்துல செமிகோலன் இஸ் மஸ்ட். மறந்துறவே மறந்துறாதீங்க. மெனி கோடிங் இன்டர்வியூஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ண போற ஒரு மேஜரான எனிமி யாருன்னு தெரியுமா? அந்த செமிகோலன் தான். இப்பயே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஹலோ வேர்ல்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இங்க மேல ப்ளே பட்டன் குடுத்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. கீழ பில்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரிண்ட் இப்ப உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா?
அண்ட் கைஸ் நான் வந்து இன்னொன்னு வந்து உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும். ஸோ என்னன்னா, யாருமே நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் ஓகேவா? ஸோ இது வந்து ஒண்ணும் இல்ல. ஆர்குமெண்ட்ஸ் பக்கத்துல நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டிருந்தேன். ஆக்சுவலி ஸ்ட்ரிங் பக்கத்துல வரும். நான் வந்து தப்பா போட்டேன். ஸோ இது வந்து மேஜர் இஷ்யூலாம் இல்ல. ஓகே எரர்லாம் வராது. ஜஸ்ட் அவுட்புட் வரும் மட்டும் தான். ஸோ நீங்க வந்து எந்த ஐடி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க வந்து இப்ப இன்டெலிஜே தான் யூஸ் பண்றீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜேக்குள்ள போய்க்கோங்க. உள்ள போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து உங்க ஃபைல் நேம்லாம் குடுத்து எங்க நீங்க வந்து ஸ்டோர் பண்ணணுமோ, லோக்கல் டிஸ்க் Dலயோ இல்ல Cலயோ நீங்க ஸ்டோர் பண்ணா ஸ்டோர் பண்ணிட்டு, கீழ வந்து ஐடி மட்டும் சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ கீழ வந்து நீங்க ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ப்ரொசீடுன்னு குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சாம்பிள் இந்த மாரி உங்களுக்கு வந்து நின்றும். ஓகேவா? நீங்க அதுக்கு மேல நீங்க வந்து உட்காந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு வந்துச்சு. சாரி ஃபார் த டிலே. ஆக்சுவலி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது கொஞ்சம் டிலே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ப்ரோகிராம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிருச்சு. நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுச்சா? நார்மலா நீங்க ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து அது டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்தா மட்டும் தான் அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்ப நான் வந்து இதிலயே இப்ப எனக்கு வந்துட்டு, ஆ இப்ப நான் வந்துட்டு எக்ஸாம்பிள்க்கு ஆ சிஸ்டம் டாட் சாரி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் குடுத்துட்டு, இப்ப நான் இந்த எல்என மட்டும் எடுத்துடுறேன். ஓகேவா? எல்என்னா என்னன்னா, நியூ லைன்க்கு போய் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றது தான் எல்என். ஓகேவா? இப்ப நான் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு, ஆ எக்ஸாம்பிள் சோஃபியா. ஆ சோஃபியா. சோஃபியாங்கிறது ஸ்பேஸ் விட்டுருங்க. ஓகேவா? எப்பவுமே செமிகோலன் இஸ் மஸ்ட் கைஸ் செமிகோலன் இஸ் ஓகே. இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப எனக்கு எப்படி வரும்னு நினைக்கிறேன். சோஃபியா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன்ல வருமா? இல்ல சோஃபியான்னு போட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டா ஹலோ வேர்ல்டுன்னு வருமா? எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட்லி அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணா தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு புரியுதா, புரியலையான்னு சொல்லிட்டு நான் அதுக்கேத்த மாரி செஷன் எடுத்துட்டு போ முடியும். ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருக்கா? சோஃபியான்னு போட்டு பிளஸ் ஒரு ஸ்பேஸ் இங்க நான் எம்ப்டி ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த எம்ப்டி ஸ்பேஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பிளஸ் இங்க ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நான் உங்களுக்கான ஒரு ஹோம் ஒர்க் கொஸ்டின் நான் தரேன். ஓகேவா? ஆக்சுவலி நீங்க இந்த மாரி ஸ்லாஷ் போட்டீங்கன்னா, இது வந்து கமெண்ட் ஓகேவா? இது வந்து ஒண்ணும் பெருசா எரர்லாம் வந்து ஒண்ணும் காமிக்காது ஓகேவா? கமெண்ட். ஏன்னா பெரிய பெரிய புரோகிராமர்ஸ்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா, லாஜிக் எழுதியிருக்கோம்னு சொல்லிட்டு கமெண்ட் டிப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் வந்து தரேன். இல்ல நீங்க வந்து நான் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். கீழ வாட்ஸ்அப் அந்த சேட் அந்த குரூப் இருக்கு. டிஸ்கஷன் குரூப். நீங்க அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலர் நோட்ஸ், பிபிடிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். பிளஸ் நான் உங்க ஹோம் ஒர்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க அந்த குரூப்ல போட்டுடலாம். இல்ல நம்ம கமெண்ட்ல கூட நீங்க போடுங்க. மோஸ்ட்லி கமெண்ட்ட யூஸ் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட்ல யூஸ் பண்ணா நான் ரெகுலரா நான் வந்து செக் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க வந்து போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்க செஷன் எப்படி எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுவேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து எப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு எப்படி வேணும்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவுட் மொத்தம் 2 ப்ராப்ளம் நான் தரேன். 2 ஹோம் ஒர்க் கொஸ்டின்ஸ் தரேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இந்த மாரி எனக்கு வந்து வேணும். ஆ ம் அ சாரி எஃப்ஏஆர்இஎஃப் டின்னர்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அடிங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆ ஆர் யூ சாரி ஆர் யூ த யாஹ்! இந்த 2 பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஆக்சுவலி பிரிண்ட்லருக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. பிரிண்ட்னா ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட்எல்என்னா ஒரு லைன் விட்டு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதுக்கு இருக்க 2க்கும் டிஃபரன்ஸ் தான். ஓகேவா? பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வேரியபிள்ஸ் போலாம். ஓகேவா? இப்ப நீங்க வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? வேரியபிள்ஸ்னா என்னன்னா ஒரு கண்டெய்னர் மாரி. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டயகிராம்ல நான் உங்களுக்கு வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இது ஒரு கண்டெய்னரா? இந்த கண்டெய்னருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. இந்த கண்டெய்னரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏவா? ஓகேவா? இந்த கண்டெய்னரோட பேர் என்னது? பி. இந்த ஏக்குள்ள வந்து என்ன வேல்யூ இருக்கு? 12ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த பி கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க 24 இருக்கு. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எல்லாருமே வந்து புஷ்பா படம் பார்த்திருப்பீங்க. புஷ்பா 2 பார்த்திருப்பீங்க. ஓகேவா? ஆக்சுவலி அந்த புஷ்பா 2ல ஒரு கண்டெய்னர் மாரி நெறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதுல புஷ்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டெய்னர்ல எழுதியிருக்கும் பார்த்தீங்களா? அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கும்?
நெறைய கட்டையா இருக்குமா? அதுதான் வந்து சொல்றாங்க. இப்போ வந்து புஷ்பான்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னருக்கு ஒரு வேல்யூ ஒரு நேம் இருக்கு. அந்த கண்டெய்னருக்குள்ள நெறைய கட்டையா இருக்குல்ல. அதெல்லாம் எத்தன கட்டை ஒரு 10 கட்டை இருக்குமா? அப்பன்னா 10 வேல்யூ இருக்கு. ஓகேவா? இப்ப புரியுதா? வேரியபிள்ஸ்னா என்ன கான்செப்ட்ன்னு? இப்பன்னா இந்த வேரியபிள்க்கு வந்துட்டு ஏன்னு நேம் வச்சுட்டு அதுக்கு 12ன்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து எப்படி கோட் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓ! சாரி. ஆ யாஹ்! இப்ப இது வந்து எப்படி கோட் பண்ணலாம்னா, இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு இப்போதைக்கு நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டூ 5ன்னு சொன்னாலுமே, இது ஒரு வேரியபிள் மூலமா நம்ம வந்து ஒரு வேல்யூவ ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? இது வந்து எதுக்காக வேரியபிள் வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? 2மே ஒரே மீனிங் தான். ஓகேவா? சேம் மீனிங் தான். ஏ இஸ் ஈக்குவல் டூ 5. ஓகேவா? அப்பன்னா 5ன்னு சொல்ற ஒரு வேல்யூ வந்துட்டு ஏல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? இத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து போலாம். ஓகே. நான் வந்து இப்ப வந்து டைப்ஸ் ஆஃப் மெமரி ஓகேவா? ஜாவால மொத்தம் 2 மெமரீஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஓகேவா? இப்ப நீங்க வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் மூவ் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஆக்சுவலி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஸ்டாக் மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஸ்டாக் மெமரி. இது வந்து ஸ்டாக் மெமரி ஓகேவா? இப்ப ஹீப் மெமரின்னு சொல்றாங்க. ஹீப் மெமரினா என்னன்னா, இப்டி இருக்குங்க ஹீப் மெமரி ஓகேவா? ஹீப் மெமரி ஆக்சுவலி நான் இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படிலாம் இருக்காது ஹீப் மெமரி. அந்த ஸ்டாக்ல வந்து இப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு சொல்லி குடுக்குறேன். ஓகேவா? இப்ப இந்த ஏன்னு சொல்ற வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஏன்னு சொல்றது இங்க இருக்கும். 10ன்னு சொல்றது இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த ஏ இருக்கு பார்த்தீங்களா? ஏ ஈக்குவல் டூ 10ன்னு வச்சுக்கலாம். அப்பன்னா ஏ வேல்யூல வந்துட்டு 10 வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். அப்பன்னா இந்த ஏ வந்துட்டு இந்த 10 வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? டைரக்ட்டா ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? இப்ப வந்து நான் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப பி ஈக்குவல் டூ ஏன்னு சொல்றேன். அப்பன்னா என்ன பண்ணியிருக்கும்? யோசிச்சீங்க. அப்பன்னா வந்துட்டு பில இருக்க வேல்யூ வந்துட்டு இப்ப இன்னொரு வேல்யூ இங்க பி வந்துட்டு இந்த 10 எல்லாம் இன்னொரு 10 எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டுலாம் வந்து திரும்பி இதெல்லாம் ரெஃபரன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காது. ஓகேவா? அந்த பி ஈக்குவல் டூ ஏ. அப்பன்னா என்ன பண்ணும்? அப்பன்னா இதுக்கும் அட்ரஸ் பண்ணிறக்கூடாது. ஓகேவா? இதுக்கும் அட்ரஸ் பண்ணக்கூடாது. இது தப்பு. ஓகேவா? இது வந்து இத தான் ரெஃபரன்ஸ் பண்ணும். ஓகேவா? அப்பன்னா பி ஈக்குவல் டூ ஏல இருக்க என்ன வேல்யூ 10 அப்பன்னா பில இருந்து இந்த 10 தான் வந்து இதுவும் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? இதுதான் ஸ்டாக்குக்கும், ஹீப்புக்கும் இருக்க மெமரி. ஓகேவா? ஏல இருக்க இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் இருக்கு பார்த்தீங்களா? ஏ, பிலாம் இருக்குது. இது எல்லாமே ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஏ, பி, ஏ ஈக்குவல் டூ 10, பி ஈக்குவல் டூ ஏன்னு சொல்றதெல்லாம் இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் எல்லாமே இந்த ஸ்டாக்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த 10, 12 இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஹீப் மெமரில வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சுச்சா? ஸ்டாக் மெமரினா ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும். அண்ட் வந்துட்டு ஹீப் மெமரினா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வேல்யூஸ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஸ்டாக் மெமரினா ஃபர்ஸ்ட் இன், லாஸ்ட் அவுட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு அடுத்த கான்செப்ட் போலாம். இப்ப வந்து டேட்டா டைப்ன்னு வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து முக்கியமானது. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. பேசிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகணும். இன்டிஜர்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இன்டிஜர்ஸ் வந்துட்டு 4 பைட் இருக்கும். ஓகேவா? ஃப்ளோட் வந்து 4 பைட் இருக்கும். கேரக்டருக்கு 2 பைட் இருக்கும். ஷார்ட்க்கு 2 பைட் இருக்கும். பூலியனுக்கு 2 பைட் இருக்கும். டபுள்க்கு 8 பைட் இருக்கும். லாங் 8 பைட் இருக்கும். பைட்டுக்கு 2 பைட் இருக்கும். இதெல்லாம் என்னது ப்ரோ? இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லி நெறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது எல்லாமே சிம்பிள் தான். நீங்க வந்து காலேஜ்ல படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. இன்டிஜர்ஸ்னா 4 பைட்டா, ஃப்ளோட்னா 4 பைட்னா அப்டின்னா என்ன? இதோட பைட் வேல்யூ தான் ஓகேவா? இது இன்டிஜருக்கு இதோட பைட் வேல்யூ ஓகேவா? இதெல்லாம் வந்து நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா? இது வந்து டேட்டா டைப்ல எப்படி நீங்க எழுதணும்னு நான் வந்து சொல்லி தரேன் ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்ட் ஏன்னு சொன்னோம்ல. அப்ப 5ன்னு சொல்றது என்ன வேல்யூ அது? இன்டிஜர் தானே அது. அப்பனா வந்துட்டு இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ ஓகேவா? இப்ப வந்து இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு நான் குடுக்குறேன்னா, இப்ப இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு நான் குடுத்துட்டேன். ஓகேவா? இப்ப இப்ப இந்த 10 ஓகேவா? நான் வந்து இன்னொரு கான்செப்ட் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த 45 ஆ அப்புறம் 89 அப்புறம் 78 இன்னும் 23 இன்னும் 56 இன்னும் 78 இந்த 98 இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன வேல்யூஸ் முதல்ல ஆக்சுவலி? எல்லாமே இன்டிஜர்ஸ் வேல்யூஸ் தானே. கிரேட்டர் தென் 1 கிரேட்டர் தென் 0 எல்லாமே வந்துட்டு இன்டிஜர்ஸ் வேல்யூஸ் தான். ஓகேவா? இதுல எல்லாமே கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ 45.23னா இது என்ன வேல்யூஸ்? டெசிமல் வேல்யூஸ்ன்னு நம்ம சொல்லுவோமா? ஆக்சுவலி இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம்னா, ஃப்ளோட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இதுல. ஓகேவா? இப்ப இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டூ 10ன்னு சொல்றது இன்டிஜர்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் எல்லாமே வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா, இப்ப ஃப்ளோட் பி இஸ் ஈக்குவல் டூன்னு சொல்லிட்டு 23.2 எஃப்ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ற வேல்யூ எல்லாமே ஃப்ளோட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்துட்டு பூலியன்ல வந்துட்டு பூலியன்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ற வேல்யூஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க? ட்ரூ இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரூ இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அண்ட் கேரக்டர்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க, கேரக்டர்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஏ ஸ்டோர் பண்ணிட்டு நான் வந்து செமிகோலன் குடுத்துர்றேன். ஓகேவா? ஏ, பி ஏதாச்சும் ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள். டபுள்னா ஒண்ணும் இல்ல. டபுள்னாலும் ஒண்ணும் இல்ல. என்னன்னா, இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 4, 5, 8 பாயிண்ட்ன்னு குடுத்துட்டு இந்த மாரி வேல்யூஸ் குடுத்துட்டேன்னா, இது வந்து டபுள் வேல்யூஸ். ஏன்னா, இதுல வந்து பா 0.2 டிஜிட்ஸ் மேல இருந்துச்சுன்னா, அது ஃப்ளோட்ல இருந்து ஸ்டோர் பண்ணலாம். 0.2 இல்ல 0.3ல இருந்துச்சுன்னா, நம்ம இதுல ஃப்ளோட்ல ஸ்டோர் பண்ணலாம். அதுவே 5 0.56, 7, 8ல போச்சுன்னா, டபுள்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். டபுள்ல ஓகேவா? அண்ட் வேற என்ன ஷார்ட் இருக்கு. ஷார்ட்லயே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 329 வேல்யூக்குள்ள அந்த வேல்யூஸ்குள்ள நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 150 சொல்லி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அண்ட் வேற என்ன இருக்கு? இன்ட்டு ஃப்ளோட் இதுவரைக்கும் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. இதுவரைக்கும் நான் எல்லாமே இதுதான் வந்து ஆக்சுவலி மோஸ்ட்லி எல்லாத்துலயும் நம்ம வந்து யூஸ் பண்றது. இன்ட்டு, ஃப்ளோட், பூலியன், இந்த இந்த 4 வேல்யூஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு டேட்டா டைப்பும் நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ரிங் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஓகேவா? அந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்பிட்டல். ஏன்னா இது வந்து ஒரு கிளாஸ வந்து இது இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங்ன்னு சொல்லிட்டு, இப்ப நான் வந்து எஸ்டிஆர்ன்னு நான் குடுத்துட்டு, இதுவும் டபுள் கோட்ஸ்ல நான் என்ன சொன்னேன், உள்ள குடுக்குற பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ டபுள் கோட்ஸ்ல குடுக்குறது எல்லாமே வந்துட்டு டபுள் கோட்ஸ்ல குடுத்து, உள்ள நீங்க என்ன பண்ணணும், அது வந்து பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். ஸ்ட்ரிங் அதே மாரி தான். ஸ்ட்ரிங்க நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணா, டபுள் கோட்ஸ்குள்ள தான் நீங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்து, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இப்ப நம்ம சேனல் நேம் ஆட் பண்ணோம். மைண்ட் கோட் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர் ஓகேவா? டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்தா இது ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இதுக்குள்ள ஸ்ட்ரிங்க்குள்ள நெறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸ்ட்ரிங் வந்து ஒரு கிளாஸ். நான் உங்களுக்கு வந்து அது நான் இன்னொரு வீடியோ தனியாவே நான் போடுறேன். இப்போதைக்கு டேட்டா டைப்ஸ்ல தெரிஞ்சுக்கிறது இன்டிஜர்னா ஒரு இன்டிஜர் வேல்யூ மட்டும் இன்டிஜர்ல ஸ்டோர் ஆகும். ஃப்ளோட்ல வந்துட்டு 23.2 எஃப். இந்த எஃப்ன்னு போட்டா தான் இது வந்து ஃப்ளோட் வேல்யூன்னே அதுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எஃப்ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் பூலியன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் வந்து டெசிமல் சாரி பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ் மட்டும் தான் அதுக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் வந்து ஃப்ளோட்னா 0.2, 0.3 வேல்யூஸ்ல இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஃப்ளோட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கேரக்டர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கேரக்டர்ஸ மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது வந்து கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டபுள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 0.5, 0.6ன்னு சொல்லி நெறைய இதுல போகும். ஸோ அதனால வந்துட்டு டபுள்ல ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஷார்ட் வந்துட்டு ஒரு 0 டூ 127 சாரி சாரி 127 டூ 350 அந்த வேல்யூஸ்குள்ள நீங்க வந்து எந்த வகையான எடுக்கலாம் ஷார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்ட்ரிங் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்றது டபுள் கோட்ஸ்குள்ள தான் நீங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு ஓகேவா? ஓகே. நான் உங்களுக்கு ஆல்ரெடி 2 ஹோம்வொர்க் ப்ராப்ளம் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்டிஜர் எல்லா டேட்டா டைப்ஸ்லயுமே ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இத எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டா, ஓகே நார்மல் தான். இப்ப நீங்க வந்து இன்டெலிஜென்ட்ல போனா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்லாம் டைப் பண்ண தேவையில்ல. எஸ்ஓப்ன்னு அடிச்சாலே ஒண்ணு வந்துரும். இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏவ நான் பிரிண்ட் பண்ணா, ஏன்னு மட்டும் குடுத்தா போதும். ஓகேவா? ஏன்னு பிரிண்ட் பண்ணேன்னா, இப்ப எனக்கு பாருங்க பிரிண்ட் பண்றது. இப்ப எனக்கு வந்துட்டு இது சோஃபியா ஹலோ வேர்ல்ட்ன்னு போட்டு, இப்ப எனக்கு 10ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் இன்னொரு லைன்ல. ஓகேவா? இப்ப பாருங்க வெயிட் பண்ணுங்க. லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ வந்து இன்டெல் ஐஜி வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க விஎஸ் கோட்ல கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பார்த்தீங்களா உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்துருச்சா? ஓகேவா? நீங்க இங்க என்ன பிரிண்ட் பண்ணீங்களோ இந்த வேரியபிள் நேம் வந்து இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல இந்த ஏன் மட்டும் குடுத்தா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போவோம். அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கான கான்செப்ட் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இன்னைக்கான கான்செப்ட்ஸ் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹோம்வொர்க் ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். மறந்துறாதீங்க. ஓகேவா? கீழ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இன்னும் ஏதாச்சும் கிளாரிட்டி வேணும்னா, இன்னும் வந்து எலாபரேட்டா பண்ணணும்னா, கண்டிப்பா அந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கண்டிப்பா பார்க்குறேன் கைஸ்.